வினோத் அண்ணா, நான் மகளிர் குழுவில் பணம் எடுத்து தான் மைவி3 சேர்ந்தேன். எனக்கு கீழே கஷ்டப்படும் மகளிரையும் சேர்த்து விட்டேன். தற்போது அனைத்து கடன்களும் என் தலையில் உள்ளது. மிக கஷ்டமாக உள்ளது. நான் தையல் தொழில் செய்து கடனை அடைக்க என்னால் முடியவில்லை. போதிய வருமானம் இல்லை. மிக விரைவில் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறோம் அண்ணா அப்படின்னு சொல்லி நிலைமை இருக்கிறாங்க. அவர் இந்த வினோத் அபிஷியல் அவருடைய அவரு போட்ட, அதாவது மோட்டோ மாஸ்டருடைய மிஸ்ஸஸ் ஒரு வாய்ஸ் ஒரு மோட்டோ மாஸ்டரும் அப்புறம் மிஸ்ஸஸும் பேசியிருப்பாங்க. மோட்டோ மாஸ்டர் இன்னும் 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 எதிர்பார்க்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க மிஸ்ஸஸை பேச வச்சிருப்பாரு. அந்த வாய்ஸ் எடுத்து வினோத் அபிஷியல் சேனல்ல போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்த கமெண்ட் இது மாதிரியான கமெண்ட் தான் நிறைய இருக்கு. அதுல அடுத்த கமெண்ட் படிக்கிற பாருங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம், நான் எனக்கு கீழ் 3 பேரை சேர்த்து பேமெண்ட் கூட, இந்த 3 பேரை சேர்த்து ஒரு பேமெண்ட் கூட எடுக்க அவங்க எடுக்கல. அதுல ஒரு பெண்ணோட புருஷன் இந்த பிரச்சனையால அவ கூட வாழ மாட்டேன்னு போயிட்டான். இன்னொரு தம்பி சீட்டு பணம் கட்ட முடியலன்னு 2 நாள் முன்பு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான். இன்னொருவர் என்ன பார்க்கும் போதெல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் 2 முறை தான் பணம் எடுத்தேன், அப்புறம் நின்று விட்டது. எப்படியாவது கட்டின பணத்தை வந்தா கூட போதும் அப்படின்னு இருக்கிறோம். என்ன போட்டிருக்காங்கன்னா, எப்படியாவது கட்டின பணம் வந்தா கூட போதும், இவங்க பிரச்சனையை முடிச்சிட்டு நிம்மதியா ஒரு நாளாவது இருக்கணும். பாருங்க, இவங்க இப்ப பேசுறவங்க எல்லாம் பாருங்கன்னா பாத்தீங்கன்னா எம்எச்ஐ கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பெனிஃபிட் எடுத்திருக்காரு. இது பாருங்க, வினோத் அபிஷியல் அவருடைய யூடியூப் சேனல்ல அவரு வீடியோவுக்கு கீழே வந்திருக்கிற கமெண்ட் அதான் நான் படிக்கிறேன். அப்போ 13 லட்சம் ரூபாய் யாருடைய பணம்? இந்த நிறுவனம் எங்கேயுமே தன்னுடைய அந்த ப்ராடக்ட் செல்லிங் மூலியமா மக்களுடைய மக்களுடைய தேவையை அந்த ப்ராடக்ட் மூலியமா மக்கள் தேவை பெற்று அதை இவங்க லாபமா ஒரு வியாபாரமாகி அந்த பிசினஸ் நடந்து பிசினஸ் மூலியமா லாப பணத்துல இவங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல. இதைதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி லாப பணத்துல தான் விளம்பரம் பார்த்தாதான் காசு வரணும் அப்படின்னா, விளம்பரம் பார்த்தா தான் காசு வருது, விளம்பரத்தின் மூலியமா தான் காசு வருதுன்னா உங்களுக்கு கேஒய்சி அப்புறம் எலெக்ஷன் சொல்லி பேமெண்ட் நிறுத்தினாங்க இல்லையா, அந்த காலத்தை வரைக்கும் மொபைல் ஆப்பை இஓடபிள்யூ அதை டிஸ்மிஸ் பண்றதா சஸ்பெண்ட் ரெண்டும் ஒண்ணுதான் பிளே ஸ்டோர்ல. இப்போ டிஸ்மிஸ் பண்ற வரைக்குமே நீங்க விளம்பரம் பார்த்திருக்கீங்க. அப்போ அந்த காசெல்லாம் எங்க போச்சு? விளம்பரத்து பணத்தை வாங்கியிருப்பாங்கல்ல, விளம்பரம் பார்த்து தான் உங்களுக்கு காசு வந்திருக்குது அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கல, என்ன பிரச்சனை? அப்போ விளம்பரம் பார்த்தா காசு வரல, பொருள் வித்ததுனால காசு வரல, கீழே உள்ளவங்கிட்ட வாங்கி மேல உள்ளவங்களுக்கு கொடுத்து மணி ரொட்டேஷன் தான் நடந்திருக்கு, மணி சர்க்குலேஷன் தான் நடந்திருக்கு. அதுதான் 100% உண்மைங்கிறது இப்போ நமக்கு எல்லா கடத்திலையுமே ஒவ்வொரு கடத்திலையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டே வருது. ஆனா யாரெல்லாம் இந்த நிறுவனத்திற்கு ஒருமித்த பொருளோட பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எம்எச்ஐ மாதிரி 1,92,220 ரூபாய் போட்டு 13 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதாவது 13 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்றாரு. ஆனா இன்னொரு சொல்றாரு இல்ல அவரு V3 ஆன்லைன் டிவில இருந்தே இருக்காரு. அப்போ மைவி3 ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்லயே வந்திருப்பாரு, அவர் இன்னும் அதிகமா எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வரும். இவங்க அக்கௌண்ட் எவ்வளவு ரிசீவ் ஆச்சு, எவ்வளவு தூரம் அவங்க பேமெண்ட் இவங்க போட்ட பணத்துக்கு மேல எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு இவர்கள் கோர்ட்டில் அந்த பணத்தை கட்ட வைக்க முடியும். கட்ட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு 100% வந்தே தீரும். அடுத்த ஒரு கமெண்ட் பாருங்க. நானும் 5 சவரன் நகை அடகு வைத்து விட்டு போட்ட பணத்தை வீட்டில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பிரச்சனையில் உள்ளேன். அதாவது 5 சவரன் நகையை அடமானம் வச்சுட்டு இப்ப வீட்டுல போட்ட பணம் கூட வராம நான் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் சிங்கிள் பேரண்ட், 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு நகைகளை மீட்க என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. அடுத்தது, மேற்கொண்டு குழுவுல லோன் எடுக்க முடியாது,
நிறைய லோன் எடுத்தாச்சு, இனிமேல் லோன் கேட்டா ப்ராப்ளம் தான் ஆகும், குழுவிலும் கெட்ட பேர் வந்துடும், ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பாருங்க, எல்லாம் குழுவுல லோன் எடுத்து, இப்ப வந்து குழு லோன் எடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் அந்த எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், 11 பேர் சேர்ந்து இவங்களை புஷ் பண்ணுவாங்க. நீ கட்டாதனால எங்களுக்கு பிரச்சனையாகும், ஏன் கட்டல, கரெக்டா ப்ராம்ப்டா அந்த வந்து குழுவுல அவங்க லோனை பே பண்ணிடணும். அந்த அந்த கமிட்மெண்ட் அவங்க வந்து சொல்லி தான் அந்த குழுவில் சேர்த்துவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒர்க் பண்ற நிறைய லேபர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க் அடிக்டா இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு வரதே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, வீட்டுல அவங்க உள்ள மிஸ்ஸஸ் வந்து அவங்க புஷ் பண்ணுவாங்க, குழு பணம் கட்டணும், நீங்க வந்து இந்த வாரம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழுவுக்காக பணம் கட்டணுங்கிறதுக்காக அதுக்காக வேலைக்கு வருவாங்க. அந்த பணம் வந்த உடனே மறுபடியும் லீவ் போட்டுருவாங்க, சரியா வரமாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ குழுவுல பணம் கட்டணும் அப்படின்னு மனைவிமார்கள் வீட்டுல புஷ் பண்றதுனால நம்ம சிவில் இதுல செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் அதுக்காக பொறுப்பா வேலைக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு பர்சனலுக்கு தேவைக்கு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு அதுக்குன்னு வரவங்க, பிளஸ் குழு கட்ட வரவங்க, குழு கட்டுற பணத்தை கொடுத்து மிச்சம் இருக்கிறத இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது, தினம் ட்ரிங்க்ஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சரியா ஒர்க் பண்ணாதனாலதான் இப்ப நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்து அவங்க இப்ப நிறைய இடத்துல வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது, இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை? கொடுங்கள் கம்ப்ளைண்ட். அதாவது என்னன்னா, இந்த கமெண்ட் எதுக்காகனா, இப்போ வந்து மோட்டோ மாஸ்டருடைய மிஸ்ஸஸ் வந்து அசோக் போன் பண்ணாரு, எடுத்து அலோன்னு பேசினாங்க, அசோக் கௌதம் இருக்காரான்னு கேட்டாரு, கட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த கான்வர்சேஷன்ல என்ன மிரட்டிட்டாங்க, அதாச்சு இதாச்சு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப இது உண்மை அப்படின்னா நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? போங்க, எனக்கு போன் பண்ணி அலோ கௌதம் இருக்காரான்னு கேட்டாரு, நான் போனை கட் பண்ணிட்டேன், எனக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுத்தாகணும், எனக்கு எதுக்கு போன் பண்ணி ஹலோ கௌதமுங்களா, கௌதம் இருந்தா போன் கொடுங்க, எதுக்கு சொன்னாரு அப்படின்னு ஒரு புகார் கொடுங்க, என்ன ஆகுதுன்னு காவல்துறை உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, என்ன சார் இப்படி எல்லாம் நடக்குமா சார், அரசு என்ன செய்து கொண்டிருக்கு என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது, சார் லோன் வாங்கித்தான் இந்த மைவித்திரி அரசியல் சேர்ந்தேன், இப்போ ரொம்ப மனக்கவலையா இருக்கு. பெரும்பாலான அதுல வந்து அவங்களுடைய அந்த கமெண்ட் பூரா இப்படியேதான் இருக்கும். இப்படியே நீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் மீண்டும் தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தால் என்ன செய்வது? அனைவரும் இணைந்து முதலமைச்சரிடம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்புறம் அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, வேண்டாத வேலை எதற்கு, மக்களுக்கு நல்லது செய்வது பிடிக்கலையா, நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கெடுதலாவது செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு ஒரு கமெண்ட். இன்னுமா நம்பிட்டு இருக்கீர்கள், பணம் வரும் வரை நாம் இதை கவனிக்காமல் நாம் வேறு வேலையில் கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்புறம் ஒரு லாங் கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ப்ரோ, போலீஸ் அதிகாரி என்ன செய்கிறார்கள்? சகோதரி உடனே கமிஷனர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணவும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனே அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்கள், தகுந்த பதில் வரவில்லை என்றால் உடனே கோர்ட்டில் வழக்கு அல்லது கம்ப்ளைண்ட் கொடுங்கள் சகோதரி, இவர்களுக்கு இறைவன் தகுந்த தண்டனை மிக விரைவாக வழங்குவான், தைரியமாக இருங்கள், கடவுள் நமக்கு துணையாக இருக்கும் வரையில் இவர்களை போன்ற புறம்போக்குகளை அவன் கண்டிப்பாக தண்டிப்பான், உங்கள் குழந்தைகள் நீங்களும் பாதுகாப்பாக இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் சகோதரி, உண்மை வெல்வது நிச்சயம். இந்த மாதிரி ஒரு கமெண்ட் தான். இது போக பெருவாரியான கமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், எல்லாம் எப்ப பணம் வரும், எப்ப வரும், எப்ப வரும், எப்ப வரும், எப்ப வரும், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா அதுக்குத்தான். நீங்க சொல்ற ஏதோ உருட்டு, ஏதோ கதை, ஏதோ பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இதுதான் மக்களே. சோ நம்ம வந்து இதுதான் அவங்க கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு பேசுங்க. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை நீங்கள் பேசுவதால் சட்டத்துக்கு புறம்பான
விஷயத்தை நிறுவனம் செய்யக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் பேசுவதால் நீங்களும் குற்றவாளியாக ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். சோ நம்ம இதை சொல்லுவாங்க, அதாவது பொறுமையா சொல்றோம், சரி ஓகே ஆதங்கத்துல பண்றாங்க அப்படின்னு நம்ம விடுறோம், மறுபடியும் சொல்றோம், மறுபடியும் சரி போன்னு விடுறோம். ஆனா அப்படியே நாளுக்கு நாள் இவங்க என்ன சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அவங்களாம் ஒண்ணும் என்ன இவங்களாம் பண்ணிட முடியும் பாத்திரலாம் அப்படின்னு எல்லை மீறி போக 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 இது என்ன ஆகும், இந்த மாதிரிதான் முடியும். இன்னும் தீவிரமாக ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ளைனர் ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்த அதிகமா கட்டின பணத்துக்கு மேல எடுத்து அது ஒத்த பைசாவா இருந்தாலும் அதை மீண்டும் கோர்ட்டில் கட்ட வேண்டிய சூழ்நிலை என்பது வந்தே தீரும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மக்களே, இந்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.